வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஆப்ஷன் மெக்கானிசமுடைய அடிப்படையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மெக்கானிசமுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஏன் அடிச்சதுங்கிற ரீசன் தெரியாது. மெக்கானிசம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகணும். ஸோ அதுதான் மெக்கானிசமுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ புதுசாக இருக்கிறவங்க வந்து ட்ரேடிங் வியூ ஐடி மட்டும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்று வந்து ஒரு மெசேஜ் நான் அனுப்பிச்சிருந்தேன் கம்யூனிட்டியில், லைவ் அப்டேட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு யூசரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் S&P 500 தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு உங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து S&P 500க்கு தர முடியுமா, அதுக்கு நான் என்ன பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாரு. நான் வந்து சார் பே பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், டியூஸ்டே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக புதுசாக ஏதாவதுன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால சரி பண்ணினேன். சரி அவரே வந்து பார்த்து நம்மளை கூப்பிட்றா அப்படி பார்த்துருக்க அப்படி நம்மளுடைய சேனலுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துருக்க அப்படி. ஸோ அவருக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து S&P 500 ஃபோர்காஸ்டிங் வந்து கொடுத்துருந்தேன். அதை வந்து நம்ம கம்யூனிட்டிலையும் நான் போட்டிருந்தேன். அவருக்கு நான் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் வீடியோ பண்ண முடியல. பட் இருந்தாலும் கம்யூனிட்டியில் இந்த மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மெசேஜ். அவருடைய மெசேஜும் சரி, என்னுடைய ரிப்ளையும் சரி. ஸோ இதை அப்படியே வந்து நான் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். இந்த கம்யூனிட்டியில் போட்ட இந்த மெசேஜோடைய கீழே என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, மொத்தமாக 2 சிம்பிள் தான் இருக்குது சார்ட்டில். கூகுள் மேப் உடைய அட்வான்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொன்னால் புரியாது, அதை அனுபவிச்சா தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்னுடைய கான்செப்டும். சிலது சொன்னால் புரியாது, அதை அனுபவிச்சா தான் அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரேண்டமாக நடக்கிறது கிடையாது, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுல இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து மெசேஜ் கொடுத்துருந்தேன்னா, இந்த மாதிரி அந்த சிம்பிள் பியர் சிம்பிளுக்கு கீழே வந்து பியர் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா பியர் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அது கீழே விழுக போகுது, சிம்பிள். அதே மாதிரி மேலே வந்து ஒரு சிம்பிள் ஸ்கேரி சிம்பிள், அந்த சிம்பிளோடைய மவுத் வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் பகுதி கிட்ட தான் வந்து ஷார்ட் வந்து கவரிங் ஆகும். ஷார்ட் ஏதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த ஷார்ட் எல்லாமே கவர் ஆகி மேலே ரேலி எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலிங் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தேன். ஸோ அது என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி தான் அது நடந்துச்சு. இப்போ வந்து நம்மளுடைய சார்ட்டுக்குள்ளே போயிடலாம், ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்குள்ளே. ஸோ சார்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த சிம்பிள். எக்ஸாக்டாக மேலே ஸ்கேரி சிம்பிள். ஸோ அதோடைய மவுத் பார்ட்டுக்கு வரலை, கீழே வந்து பியர் சிம்பிள். இப்போ இந்த சின்ன சின்ன ஸ்விங்கெல்லாம் ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது வந்து இன்டர்மீடியட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் வழி இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஸ்கேல்பிங் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இன்டெப்த்தாக போகணும். பட் நான் ஃபார்காஸ்டிங்காக வந்து பியர் அட்டாக் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் இந்த பியர் சிம்பிள். அந்த பியர் சிம்பிளுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான் அந்த இடம். மார்க்கெட் ட்ரேட் ஆன உடனே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிராக் 0.7%. 0.7% அப்படிங்கிறது வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து கிராக் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோடைய ஃபோர்காஸ்டிங் லைவாக கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். சரியா? அடுத்ததாக வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 26 லாஸ்ட் சப்போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். 24,756 இதுதான் கடைசி சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. 300 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுக்கப்புறமா அப்படியே மெல்ல மெல்லமாக மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக 12:40 வந்து அந்த சப்போர்ட் அப்படிங்கிற இடம் வந்து
ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணணும் இன்னைக்கு. ஸோ எக்ஸாக்டாக 1240 அதே 24,746 அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சு. இதுதான் கொடுத்துருந்த மெசேஜ் கம்யூனிட்டியில். லாஸ்ட் சப்போர்ட்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, ஆகஸ்ட் 26. கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க உங்கள் கம்யூனிட்டியில் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கொடுத்த லாஸ்ட் சப்போர்ட். அதே லாஸ்ட் சப்போர்ட் தான் இன்னைக்கு எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் ரொம்ப பவர்ஃபுல். இது ஒரு ரேண்டமான ஒரு இது கிடையாது. ஸோ இதுக்கு நிறையா டீகோடிங் அப்படிங்கிறது இருக்குது இதில். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1240 இதுதான் அந்த 1240 இதோட ஹை. எக்ஸாக்டாக 24,756 எக்ஸாக்டாக டச் ஆகி அங்கிருந்து மார்க்கெட் ஃபால். ஸோ என்னுடைய ட்ரேடு இதுவும் நான் கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா மென்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை பார்த்துட்டு வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி இருப்போம். பட் நம்மளால் இண்டிபெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி மெசேஜை நான் லைவில் கொடுத்துட்டு அந்த லைவில் என்ன நடந்துச்சு அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இதே போடுறது. ஸோ இது மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும், இது சாத்தியம் அப்படிங்கிறது. ரெண்டாவது மார்க்கெட்டை படிக்கணுங்கிற ஆர்வம் வரும், புரிஞ்சுக்கணுங்கிற தெளிவு வரும். இதெல்லாம் விட்டு போட்டு எவனோ ஒருத்தன் கால்ஸ் கொடுக்குறான், அதை நம்ம வாங்குகிறோம், பண்ணுறோம், அவனுக்கு ஷேரிங் கொடுக்குறோம், லாஸ் ஆனவனா அவன் ஓடி போயிடுறான். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நம்ம இண்டிபெண்ட்டாக எப்படி இந்த மார்க்கெட்டில் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எங்கிட்ட நிறையாவே இருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக, பர்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் என்ன பண்ணுறேங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அது ஒரே நாளில் வராது. அப்போ கண்டிப்பாக என்னுடைய ப்ரொஃபைல் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் என்னுடைய சேனலில் இது ஒரு லைப்ரரியாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான மோட்டிவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி ரிலேட்டடாக மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறத தாண்டி நாலேஜ் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் கிடைச்சாதான் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வரப்போகிற வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.